ஹலோ எக்ஸாம் பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு படிக்கிறவங்களுக்கு குட் நியூஸ். ஸோ வேகன்சி 1721 வேகன்சி கொடுத்துட்டாங்க. ஸோ படிக்கிறவங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பூஸ்டப்பாக இந்த வேகன்சி வந்து நம்மளுக்கு இருக்கும் அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன். ஸோ அதே மாதிரி நான் படிச்சுட்டு பாதியோடு நான் வந்து அப்படியே பேக்கப் ஆகிட்டு சில பேர் உட்காந்துருப்பீங்க. ஸோ அவங்களுக்கும் இதை பார்க்கும்போது நம்ம திரும்ப எடுத்து படிக்கணும் அப்படின்றது ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஸோ டிப்ஸ் நான் வந்து உங்களால் முடிஞ்சளவு நான் சிம்பிளாக சொல்கிறேன். உங்களுக்கு டிப்ஸ் என்னென்னா, ஃபஸ்ட்டு 100 டேஸ்க்கு வந்து ஸ்டடி பிளான் போடுங்க. அதில் வந்து இப்போ மார்ச்சில் நான் 2 மந்த்து டூ சாப்டர் நான் படிப்பேன். ஏப்ரலில் வந்து 2 சாப்டர் படிப்பேன். ஒவ்வொரு மேஜருக்கும் அவங்கவுங்க ஷெட்யூல் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி பிரிச்சுக்கோங்க. ஒரு 10 ஹவர்ஸ் பிரிச்சுக்கோங்க. ஸோ 5 ஹவர்ஸ் நான் மேஜருக்கு, மீதி 5 ஹவர்ஸில் வந்து நான் சைக்காலஜிக்கு ஒரு 1 ஹவர், ஜிகேக்கு 1 ஹவர், தமிழுக்கு 1 ஹவர் அந்த மாதிரி பிரிச்சுக்கோங்க. டெஸ்ட்டுக்கு ஒரு 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் இந்த மாதிரி பிளான் பண்ணி பிரிச்சுக்கோங்க. அதே மாதிரி வீக்லி வந்து நம்ம வந்து ஒரு டேப்லெட் காலம் போட்டுக்கோங்க. ஸோ இது படிக்கணும், இந்தந்த டேட்டில் இது படிக்கணும் அப்படின்னு நீங்கள் இது பண்ணிட்டு டிக் பண்ணிட்டு வாங்க. ஸோ படிக்காமல் நீங்கள் ஏதாவது விட்டு வச்சுருக்கீங்கன்னா அதை வந்து நெக்ஸ்ட் வீக்கோட ஜாயின் பண்ணி அப்படியே படிக்க போங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி டெஸ்ட்டும் நீங்கள் எடுங்க. டெஸ்ட் எழுதி அதை மார்க் வந்து நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். அப்போ தான் ஒரு யூனிட்லேயும் நீங்கள் வந்து எப்படி வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கீங்க. ஸோ ஒரு டெஸ்ட் எழுதிக்கிங்கன்னா திரும்ப அதே இதை திரும்ப ஒரு தடவை டெஸ்ட் எழுதி, ஸோ இந்த மாதிரி நிறைய டைம்ஸ் டெஸ்ட் எழுதும் போது நமக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்கும். என்னென்னலாம் விட்டு வச்சுருக்கோம் அப்படின்றது நமக்கு தோணும். ஸோ இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ.